மணித்துளிகள் டிசம்பர் 24, 2025 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு உன்னோடும் கூட இருப்பவர். தியான வசனம் ஆதியாகமம் 39:2. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அமைதியான சூழ்நிலை, நிம்மதியான வாழ்க்கை, கஷ்டங்கள் கவலைகளின்றி கழிந்து போகும் நாட்கள். இப்படியான வாழ்க்கை பாதையில கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்வதா, அல்லது நிம்மதியற்ற குழப்பமான சூழ்நிலையிலும் எதிராளிகளின் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையிலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று கூறுவதா? எது கிறிஸ்தவனின் வெற்றி வாழ்க்கையின் சாட்சியாக காணப்படுகிறது? இன்று யோசேப்பின் வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். இவன் குடும்பத்தில் சகோதரரின் எதிர்ப்புக்கும் எரிச்சலுக்கும் உட்பட்டு அந்நியனுக்கு விற்கப்பட்ட ஒரு அடிமை. ஆனாலும் தான் அடிமையாக இருந்த வீட்டிலே உண்மையோடும் உத்தமத்தோடும் தன் கடமையை நிறைவேற்றி வந்ததால எஜமானினால உயர்த்தப்பட்டான். உயர்விலும் சோதனை அவனை பின்தொடர்ந்தது. எஜமானின் மனைவி அவனை பாவ வழிக்கு இழுத்து கொள்ள முயன்ற போது அவன் அந்த பாவத்திற்கு விலகி ஓடினான். அதன் பலனோ சிறைவாசமே. இந்த பாடுகள் நிறைந்த பாதைகளில் எல்லாம் யோசிப்பு தனியாக கடந்து சென்றாரா? இல்லை. இதனாலே ஏற்ற வேளையிலே கர்த்தர் அவரை விடுவித்து எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாக்கினார். கடந்த நாட்கள்ல வாழ்க்கையில ஏற்பட்ட எதிர்ப்புகள், குழப்பமான சூழ்நிலைகள், தோல்விகளை தழுவிக்கொண்ட சந்தர்ப்பங்கள், எதிராளிகளின் ஏளனமான பார்வைகள், வேதனையான வார்த்தைகள், நிம்மதி எழுந்த நேரங்கள், இவையாவும் இந்த புதிய நாளிலும் பின்தொடரும் நிழலாக இருக்குமோ என்று கலங்குகின்றீர்களா? இப்படியான உங்கள் எண்ணங்களுக்கெல்லாம் காரணம், உங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் உங்களோடு கூட நடந்து வருகிறார் என்பதை நீங்க மறந்து போவதே ஆகும். உங்களை உங்கள் தாயின் கர்ப்பத்திலேயே தெரிந்து கொண்டவர் இந்த உலகிலேயே நீங்கள் பிறந்த நாள் முதல் இன்று மட்டும் உங்கள் வாழ்நாளில் இறுதி வர உங்களோடு கூட நடந்து வருவேன் என்று வாக்கு கொடுத்தவர் அல்லவா? வாக்கு மாறாத அந்த வல்ல மீட்பர் உங்கள் வாழ்க்கையில ஏற்படும் எந்த வேதனையான துன்பமான நிலவரத்திலும் உங்களோடு கூட நடந்து வருவதால அவர் உங்கள் வேதனைகளை நீக்கி உங்களை என்றும் தாங்கி நடத்துவார். உறுதியோடும் விசுவாசத்தோடும் முன்னோக்கி செல்லுங்கள். அவர் உங்களோடு கூட பிரயாணம் செய்கிறார். அவரை இறுக பற்றி கொள்ளுங்கள். அவரின் அன்பை மற்றவர்களுக்கு அனுபவமாய் சொல்வதை மறக்காதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்.